அல்ஹம்துலில்லாஹ். துன்பம் வருகின்ற நேரத்திலும் அல்ஹம்துலில்லாஹ். இன்பம் வருகின்ற போது அல்ஹம்துலில்லாஹ் நம்முடைய அறிவுக்குப்படுகிறது. அல்லாஹ் நமக்கு இன்பத்தை தருகிறான், வசதியை தருகிறான், பொருளாதாரத்தை தருகிறான். இப்பொழுது அல்லாஹ்வை புகழ வேண்டும். துன்பம் வருகின்ற போதும் அல்ஹம்துலில்லாஹ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இறை விசுவாசியுடைய வாழ்க்கை அற்புதமானதாக இருக்கிறது. ஏன்? உண்மையான விசுவாசி உலகத்திலே சந்தோஷமாக இருக்கின்ற போது அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவார். ஷக்கர் அலில்லாஹ், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவார். வாழ்க்கையில் கஷ்டம் வருகின்ற போது சபர் அலில்லாஹ், அல்லாஹ்வுக்காக பொறுமையாக இருப்பார். இப்பொழுது அஷ்ஷுக்ருலில்லாஹ் அஸ்ஸப்ருலில்லாஹ், இந்த ரெண்டும் ஒரே மனிதனிடத்தில் ஏற்படுவதாக இருந்தால் அவர் விசுவாசியாக இருக்க வேண்டும், மூமினாக இருக்க வேண்டும். எனவே வாழ்க்கையில் கஷ்டம் வரலாம், துன்பம் வரலாம், வாழ்க்கையில் இன்பம் வசதி வாய்ப்புகள் வரலாம். எல்லா நேரத்திலும் நாம் அல்லாஹ்வை நினைக்க வேண்டும். இல்லாது போனால் அல்லாஹ்வை நினைக்கிறதும், இருக்கின்ற போது அல்லாஹ்வை மறக்கின்றதும் முனாஃபிக்குடைய பண்பாக இருக்கிறது. செல்வம் பெருகுகின்ற போது அல்லாஹ் ஒரு நல்ல பார்வை பார்த்து விட்டான் என்று சொல்வதும், செல்வம் குறைகின்ற போது அல்லாஹ் நம்மை திரும்பியும் பார்க்கின்றான், இல்லை என்னை கேவலப்படுத்தி விட்டான் என்று சொல்வதெல்லாம் முனாஃபிக்குடைய பண்புகளாகும். உண்மையான விசுவாசி இன்பத்திலும் அல்லாஹ், துன்பத்திலும் அல்லாஹ் என்பதை சொல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஏன்? ஒரு முசீபத்து வந்தால் கூட நாம் சொல்ல வேண்டிய வார்த்தை இன்னா லில்லாஹ் வ இன்னா இலைஹி ராஜிஊன். நமக்கு ஏற்பட்டதே ஒரு சோதனை தான். ஆனால் சொல்லுகின்ற வார்த்தையை பாருங்கள், இது மூமின் மாத்திரம் தான் இதை யூஸ் பண்ணுவார். மூமின்கள் அல்லாதவர்கள் இதை பாவிக்க மாட்டார்கள். நம்முடைய உள்ளத்தில் ஈமான் இருக்கின்றபடியினால் நாம் பாவிக்கின்ற வார்த்தை, சோதனை ஏற்பட்ட நேரத்தில் அன்பு மனைவி மௌத்தாகி இருக்கலாம், அன்பு கணவன் மௌத்தாகி இருக்கலாம், அன்பு குழந்தை மௌத்தாகி இருக்கலாம், சொத்துக்களுக்கு அழிவு வந்திருக்கலாம், பேராபத்து ஏற்பட்டிருக்கலாம். சோதனை வருகின்ற போது கூட இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இதுதான் மூமினுடைய சிஃபத்தாகும். அல்லாஹ் தந்தான், அல்லாஹ் எடுத்தான், இருந்ததை விட சிறந்ததை அல்லாஹ்வே தரப்போதுமானவன். இந்த சிந்தனைகள் எல்லாம் தரீக்கத்துடைய உசூல்களாக இருந்து கொண்டிருக்கின்றன. இந்த 5 விடயத்தை வைத்து பல மணி நேரங்கள் அந்த தலைப்பாக வைத்து பயான் செய்யலாம். அந்த அளவுக்கு தரீக்கத்துடைய உசூல்கள் 5ம் நம்மை தக்வாவின் பக்கம், அல்லாஹ்வின் பக்கம் நெருக்கமாக்குவதற்கு காரணமானவைகளாக இருந்து கொண்டிருக்கின்றன என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். சையதுனா அபுல் ஹசன் அலி ஷாதுலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்களுடைய முரீதீங்களாகிய, அவர்களுடைய முஹிப்பீங்களாகிய நமக்கு சொல்லிய சில அறிவுரைகளை சொல்லுகிறேன். அவர்கள் சொன்னார்கள், இதா ரஅய்த ரஜுலன் லா யஹ்துரு மஜ்லிஸ ذிக்ரி ஃபஅலம் அன்னஹு ஹுரிம மின் பரகாத்தி ذாலிக். இது யார் சொன்ன வார்த்தை? எங்களுடைய தரீக்கத்துடைய ஷேக் நாயகம் அபுல் ஹசன் அலி ஷாதுலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னது. ذிக்ருடைய மஜ்லிஸுக்கு வராமல் புறக்கணித்து போகின்ற ஒரு மனிதனை நீ கண்டால் நீ நினைத்துக்கொள், அந்த மஜ்லிஸில் உள்ளவர்கள் ஏராளமான பரக்கத்துகளை அடைகிறார்கள், அத்தனை பரக்கத்தை விட்டும் பேர் கெடுக்கப்பட்டவன் போகிறான். உலகத்தில் அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடிய மஜ்லிஸை விட சிறந்த மஜ்லிஸ் எதுவுமே கிடையாது. தொழுகையும் ஒரு திக்ர் தான், குர்ஆன் திலாவத்தும் ஒரு திக்ர் தான், லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹ் எல்லாம் திக்ர்கள் தான். திக்ருடைய மஜ்லிஸை விட ஆக சிறந்த மஜ்லிஸ் உலகத்தில் எதுவுமே கிடையாது. அப்படி என்றால் குர்ஆன் ஓதுகின்ற மஜ்லிஸாக இருக்க வேண்டும், தொழுகின்ற மஜ்மாவாக இருக்க வேண்டும், திக்ர் செய்கின்ற லா இலாஹ இல்லல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் போன்ற தஸ்பீஹாத்துகள் செய்கின்ற மஜ்லிஸாக இருக்க வேண்டும். உலகத்தில் அதி சிறந்த மஜ்மாக்கள், மஜ்லிஸ்கள் என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். கியாமத் நாளையிலே அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா சில மனிதர்களை ஒரு மேடையிலே அமர்த்தி வைத்திருப்பான். அது அலங்கரிக்கப்பட்ட மிகவும் அதிசயமான ஒரு மேடையாக இருக்கும். அந்த மேடையிலே உட்கார்ந்திருக்கக்கூடியவர்கள் பார்ப்பதற்கு மிகவும் அழகானவர்களாக, கவர்ச்சியானவர்களாக இருப்பார்கள். அவர்கள் நபிமார்களும் அல்ல, அவர்கள் ரசூல்மார்களும் அல்ல என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடத்திலே சொன்ன பொழுது,
சஹாபாக்கள் கேட்டார்கள், ஹில்ஹும் யா ரசூலல்லாஹ், அவர்கள் யார் என்பதை எங்களுக்கு விவரித்து தாருங்கள். நபிமார்களும் அல்ல, ரசூல்மார்களும் அல்ல, அவ்வளவு சிறந்த அந்தத்தில் கியாமத்திலே இருக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கின்றது என்று சொன்னால் அவர்கள் யார் சொல்லித்தாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பல ஊரை சேர்ந்தவர்கள், பல பகுதியைச் சேர்ந்தவர்கள், பல மஹல்லாவை சேர்ந்தவர்கள், பல முடுக்கு ரோட்டுகளை சேர்ந்தவர்கள், அவர்களுடைய ஏரியாவில் ஒரு தக்கியா பள்ளி இருக்கும். அப்படி இருந்தும் அவர்கள் ஓரிடத்தில் எல்லோருமாக சேர்ந்து அல்லாஹ்வை திக்ர் செய்கிறார்கள். அல்லாஹ்வை திக்ர் செய்வதற்காக வேண்டி அவர்கள் ஒன்று கூடினார்கள். இந்த மஜ்லிஸிலே மர்தானியைச் சேர்ந்தவர்கள் மட்டுமில்லை, சீனங்கோட்டையிலிருந்தும் வந்திருப்பார்கள், மக்கொனையிலிருந்தும் வந்திருப்பார்கள், பாணந்துறையிலிருந்தும் வந்திருப்பார்கள், அக்கம் பக்கத்தில் உள்ள சகல கிராமங்களிலிருந்தும் வந்திருப்பார்கள். ஏன், இன்று நான் வெளிகாமத்திலிருந்து கூட வந்திருக்கிறேன். அபுல் ஹசன் அலி ஷாதுலி ரலியல்லாஹு அன்ஹுடைய மஹப்பத்து நம்மை ஒன்று சேர்த்திருக்கிறது. நாம் அல்லாஹ்வை திக்ர் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த திக்ர்கள் எல்லாம் எந்த அளவுக்கு இஹ்லாஸோடு சொல்லப்படுகின்றனவோ அந்த அளவுக்கு அல்லாஹ் கியாமத்தில் எங்களைத்தான் அந்த அந்தஸ்தோடு வைக்க போகிறான். அன்புக்குரியவர்களே, திக்ருடைய மஜ்மாவுக்குள்ள ஏராளமான பரக்கத்துகள். அதை புறக்கணித்து விட்டு செல்கிறோம் என்றால், இதெல்லாம் எதற்கு என்று நாங்கள் அதை அல்ல தட்டுகிறோம் என்று சொன்னால், எங்களுடைய ஷேகுனா அவர்கள் என்ன சொன்னார்கள்? எல்லா பரக்கத்துகளை விட்டும் பெயர் கெடுக்கப்பட்டவன் என்று நினைத்துக்கொள். இன்னும் ஒரு வார்த்தை சொன்னார்கள், லா தர்குன் இலா இல்மின் வலா அமலின் வலா மததின். நீ உன்னுடைய அறிவை நம்பாதே, உன்னுடைய அமலை நம்பாதே, உனக்கு அல்லாஹ் தருகின்ற அவுன் உதவியை நம்பாதே, அதனை நம்பி நீ உன்னுடைய வாழ்க்கையை கழிக்காதே. இன்று மனிதர்கள் அவுலியாக்களுக்கு கராமத்து இருக்கின்றது என்று சொன்னா, ஏன்னா இப்ப காற்று இல்ல கராமத்து என்று கேட்கிறான். அல்லாஹு தஆலா இப்போது இருக்கக்கூடிய மனிதர்களுடைய நிலையை பார்த்து அவனுடைய நல்லடியார்களுடைய கராமத்துகளை எப்படி வெளிப்படுத்துகிறான் தெரியுமா? இப்பொழுது உள்ளவர்கள் அறிவுக்குத்தான் முன்னுரிமை கொடுக்கிறார்கள். அறிவுக்குத்தான் முன்னுரிமை. நம்முடைய கற்பனைக்கு படாத விடயம் எப்படி ஏற்றுக்கொள்வது என்று சொல்லுவார்கள். இப்பொழுது நீ படித்து ஆராய்ந்து விஞ்ஞானம் அதிலெல்லாம் முன்னேறி நவீன கருவிகளை கண்டுபிடிக்கிறியே, பல பிரதேசங்களுக்கு மின்வெட்டு வேகத்தில் போய் வருகிறாயே, இதுதான் இன்றைய காலத்தில் உள்ள கராமத்து, இன்றைய காலத்தில் உள்ள மௌனத்து. நீ அறிவை நம்பியபடியினால், உன்னுடைய அறிவினால், விஞ்ஞான விருத்தியினால் அது நடைபெறுகிறது என்று நீ நினைக்கிறாய். இல்லை, அல்லாஹ் அதை நல்லடியார்கள் மூலமாக வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறான். அன்றைய காலத்தில் இருந்த நாதாக்களுடைய காலத்தில் என்ன விஞ்ஞானம் விருத்தி அடைந்திருந்தது, நவீன கருவிகள் என்ன இருந்தது. ஆனாலும் அவர்கள் எத்தனை கராமாத்துகளை காட்டிக் கொண்டிருந்தார்கள். இப்பொழுது இவர்கள் சொல்லுகின்ற வார்த்தையை பாருங்கள், அறிவு 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 என்று. அறிவைத்தான் நீ நம்பிக்கொண்டே போகாதே. அமல் அமல் என சொல்லி அமலால் உன்னுடைய நெருக்கத்தை அல்லாஹ்விடத்திலே பெற்றுக்கொள்ள முடியும் என்று நம்பி விடாதே. உலகத்தில் உனக்கு அல்லாஹ் நிறைய ரஹ்மத்துகளை செய்திருப்பான். அது நல்லவனுக்கும் செய்திருக்கிறான், ஈமான் இல்லாதவனுக்கும் செய்திருக்கிறான். இன்று பணத்தை, உணவை, பொருளாதாரத்தை மூமின்களுக்கும் கொடுத்திருக்கிறான், மூமின் அல்லாதவர்களுக்கும் கொடுத்திருக்கிறான். ஏன்? அல்லாஹ்வுடைய ரஹ்மத் உலகத்தில் ஆம்மாவானது, பரவலானது. எனக்கு சொத்து கிடைத்திருக்கிறது, செல்வம் கிடைத்திருக்கிறது என்று அந்த சொத்துக்கள் மததுகளை நீ நம்பி வாழாதே. உன்னுடைய அமல் உன்னை சொர்க்கத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும் என்று நினைத்து விடாதே. உன்னுடைய அறிவினால் நீ மறுமையிலே உன்னால் எதையும் சாதிக்க முடியும் என்று நம்பி விடாதே. மாறாக உன்னுடைய முழு சிந்தனையும், நீ பெரிய ஒரு பட்டதாரியாக இருக்கலாம், நீ ஒரு பல்கலைக்கழகத்தில் படித்துக் கொடுக்கின்ற படித்த ஒரு விற்பனராக இருக்கலாம், நீ சர்வ கலைகளையும் கற்றுக்கொண்ட ஒரு சர்வகலா வல்லவனாக இருக்கலாம். எப்படி இருந்தாலும் உன்னுடைய சிந்தனை வகுன் மஅல்லாஹ் பில்லாஹ் லில்லாஹ், நீ அல்லாஹ்வோட தான் இருக்கணும். உன்னுடைய எல்லா காரியங்களும் லில்லாஹ், அல்லாஹ்வுக்கு தான் இருக்க வேண்டும். நீ செய்கின்ற எந்த காரியத்தையும் பில்லாஹ், அல்லாஹ்வை கொண்டுதான் ஆரம்பிக்க வேண்டும். பிஸ்மில்லாஹ் சொல்லித்தான் ஆரம்பிக்க வேண்டும். நீ பெரிய பட்டதாரியாக இருக்கலாம், செல்வத்தில் கொடிகட்டி பறக்கின்றவனாக இருக்கலாம், நீ உலகத்தில் எவ்வளவு பெரிய செல்வாக்கு பெற்றவனாக இருக்கலாம், நீ ராஜாங்க அதிபதியாக இருக்கலாம், நீ சர்வ கலாசாலையில் மிகப்பெரிய உபவேந்தராக இருக்கலாம்.
என்ன பட்டம் பதவி இருந்தாலும் சாப்பிடுகின்ற போது பிஸ்மில்லா சொல்லித்தான் சாப்பிட வேண்டும். ஒரு நாளைக்கு 5 வேளை பர்லு தொழுகையை தொழுதுதான் ஆக வேண்டும். நீ அல்லாஹ்வோடு இணைந்துதான் இருக்க வேண்டும். என்னிடம் அறிவு இருக்கிறது, எதையும் சாதிக்கலாம் என்று நினைத்து விடாதே. ஒரு நரம்பு சுருங்கி விட்டால் முடிஞ்சு, எல்லா அறிவும் பறந்து. அறிவை தாரவனும் அல்லாஹ்தான், நரம்பை சுருக்கிறவனும் அல்லாஹ்தான். நான் அமல் செய்து கொண்டிருக்கிறேன் என்று மேலெண்ணம் வைக்காதே. இன்று ஷைத்தானும் மிகப்பெரிய ஆபிதாகத்தான் இருந்தான். நீ வணக்கத்தை வைத்து தற்பெருமை அடித்தால் உன்னுடைய அமல்களுக்குள்ள பலாபலான் எல்லாம் சுக்குநூறா போய்விடும். நீ உலகத்திலே பல உதவிகளை பெற்றவனாக வாழுகிறாய். என்னிடம் செல்வம் இருக்கிறது, காணி பூமி இருக்கிறது, என்னுடைய 3-10 பரம்பரைக்கு போதுமானதை நான் சேமித்து வைத்திருக்கிறேன் என்று நீ அல்லாஹ்வை மறந்து வாழ முடியாது. அல்லாஹ்வோடு தான் இருக்க வேண்டும். எனவே குன் மஅல்லாஹ், குன் மஅல்லாஹ் வலில்லாஹ் வபில்லாஹ். உன்னுடைய வாழ்க்கையை அல்லாஹ்வை கொண்டுதான் இருக்க வேண்டும், அல்லாஹ்வோடு இணைந்ததாக இருக்க வேண்டும். தரீக்கத்து நமக்கு எதை சொல்லித் தருகிறது? இது நம்முடைய ஷேக் நாயகம் நமக்கு சொல்லிய புத்திமதியாகும். நாம் இவைகளை எடுத்து நடக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோமா என்பதை சிந்திப்பதற்கு சொல்லுகிறேன். நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ்வை நினைத்து வாழக்கூடிய, அல்லாஹ்வுடைய கடமைகளை மதித்து வாழக்கூடிய வழக்கங்கள் எந்த அளவுக்கு பிரதிபலித்துக் கொண்டிருக்கின்றன என்பதை நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஷேகுனா அபுல் ஹசன் அலி ஷாதுலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு மனிதனிடத்தில் மடமை இருப்பது என்பதற்கு அடையாளம் 3 ஆகும். அவன் பெரியோர் பட்டதாரியாக இருக்கலாம், உலக மட்டத்தில் ஒரு புகழ் பூத்தவனாக இருக்கலாம். ஆனால் எங்களுடைய ஷேகுனா அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு மனிதனிடத்தில் மடமை இருக்கின்றது என்பதற்கு 3 அம்சம் போதுமானது. ஒன்று, இர்சாலுல் ஜவாரிஹி ஃபீ மாசியத்தில்லாஹ், அவனுடைய வெளி உறுப்புகளை பாவமான காரியத்தில் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறான். டிகிரி செஞ்சிருக்கலாம், டிப்ளோமா செஞ்சிருக்கலாம், பெரிய பெரிய பட்டதாரியாக இருக்கலாம், வெளிநாடுகளுக்கு போய் பெரும் பெரும் பட்டங்களை பெற்றவராக இருக்கலாம். கண்ணால் ஹராமானதை பார்க்கிறான், நாவினால் பொய் பேசுகிறான், ஆகாததை பேசுகிறான், கீபத்து பேசுகிறான், கையினால் காலினால் வெளி உறுப்புகளினால் வெட்கஸ்தலத்தினால் பாவமான காரியங்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறான். எவ்வளவு பெரிய பட்டதாரியாக இருந்தும் பயனில்லை, அவனிடத்தில் மடமை குடிகொண்டிருக்கிறது. எனவே பாவம் செய்கின்றவன் பாவம் மடையன், பரிதாபம், பெரிய அறிவாளி என்று நினைப்பு இருக்கும். உலகத்தில் சர்டிபிகேட்டுக்கு மேல் பல சர்டிபிகேட்களை எடுத்தவராக இருக்கலாம், பெரிய பெரிய பட்டங்களை பெற்றவராக இருக்கலாம். அவருடைய வெளி உறுப்புகள் பாவங்களை செய்த வண்ணம் இருக்கின்றன என்றால் அவன் மடேன் என்பதற்கு இது ஒரு அறிகுறி. இரண்டாவது சொன்னார்கள், அத்தஸன்னு ஃபீ தாஅத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய இபாதத்துடைய விடயத்தில் இஹ்லாஸ் இல்லை, மாறாக நடிப்பு. ஆட்கள் கண்டா பசந்தா தொழுகிற, மக்களது முன்னிலையில தொழுகையாளி, இபாதத்தாளி, நல்லவர், பேணுதல் உள்ளவர் என்று நடிப்பு காட்டிக் கொண்டிருக்கிறது. சொந்த வாழ்க்கையில், தனிப்பட்ட வாழ்க்கையில், பிரயாணத்தில், குடும்பத்தில், தன்னுடைய சொந்த வீட்டில், தன்னுடைய சொந்த அறையில் தாஅத்துல்லாஹ் கிடையாது. இஸ்லாமிய விடயங்களை ஒரு நடிப்புக்காக செய்கிறார், நடிப்புக்காக செய்கிறார், ஊரை ஏமாத்துறார். நம்முடைய பாசையில சொல்றா, பொண்டாட்டி கிட்ட புள்ளல் கிட்ட நல்ல மனுஷன் மாதிரி இருக்கிற, சொந்த வாழ்க்கையில பில, ஊருக்கு நல்ல மனுஷன் மாதிரி இருக்கிற, வீட்டில பில. இது இஸ்லாமிய விடயத்தில் அவர் நடிக்கிறார். இஸ்லாமிய விடயத்தில் நல்லவராக அவர் மக்களுக்கு படம் பிடித்து காட்டுகிறார், நாடகம் நடிக்கிறார். இவர் எவ்வளவு பெரிய அறிவாளியாக இருந்தும் அவரிடத்திலே மடமை குடிகொண்டிருக்கிறது என்று சொன்னார்கள். மூன்றாவது சொன்னார்கள், அத்தமஉ ஃபீ ஹல்கில்லாஹ், எந்த நேரமும் அவருடைய உள்ளத்தில் துன்யாவுடைய மோகம், உலகத்தை அடைய வேண்டும், மக்களுடைய செல்வாக்கை பெற வேண்டும், என்னுடைய பேக்ரவுண்டில் எனக்கு சப்போர்ட் ஆனவர்கள் ஏராளமானவர்கள் இருக்க வேண்டும், உலகத்துடைய சொத்துக்கள் எல்லாம் எனக்கு கிடைத்து நான் உலகத்தில் மிகப்பெரிய ஒரு ராஜாவாக இருக்க வேண்டும், மிகப்பெரிய ஒரு அதிகாரியாக இருக்க வேண்டும், மக்களால் போற்றப்படக்கூடிய ஒருவனாக இருக்க வேண்டும் என்ற சிந்தனையிலே அவனுடைய வாழ்க்கை கழிகிறது. படித்திருக்கலாம், பட்டம் பெற்றிருக்கலாம்,